எப்பவும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன டீஸ்பூனில் சோம்பு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 4 தக்காளி பழம், ஒரு கொட்டை புளி இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் முட்டைக்கோஸை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதங்கின பிறகு ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றி மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஆறுன பிறகு அந்த முட்டைக்கோஸில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஆறுன பிறகு ஒரு பவுலில் இது மாதிரி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்குங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இது வெந்து முடித்த உடனே அதே பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி, தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் திரிஞ்சு வந்த உடனே அந்த முட்டைக்கோஸ் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறங்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடிங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.